வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னா இபிஐஎல், அதாவது இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எல்எல்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 ஸ்டார்டிங் சேலரியை கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/4/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் விட்டுருக்காங்க, ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெளிவாக எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அப்பர் ஏஜ் லிமிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ்டு கன்சால்டேட்டர் ரெனிமரேஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா 40,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்ளிகபிள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட்டுக்கான அலவன்ஸுமே கொடுத்துருவாங்க. இந்த 40,000 கூட தான் அது ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 22 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 10 வேக்கன்சி, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு 3 வேக்கன்சிஸ், ஓபிசி இருக்கிறவங்களுக்கு 4 வேக்கன்சி, எஸ்சிக்கு 4 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி ரிசர்வேஷன் போஸ்ட்டுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஏஎம் சிவில், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கு 11 வேக்கன்சி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு 4 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு 3 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ்க்கு 3 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் சைடுக்கு 1 வேக்கன்சி, அதாவது எல்எல்பி முடித்தவங்களுக்கு 1 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸு, ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜனில் எவ்வளோ, நார்த்தன் ரீஜனில் எவ்வளோ, நார்த் ஈஸ்ட் ரீஜனில் எவ்வளோ, சவுத்தன் ரீஜன் எவ்வளோன்னு சொல்லி அதுக்கான போஸ்டிங் பிளேசஸ்மே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்ன ஸ்ட்ரீம்லனா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் அதர். வேறு நீங்கள் பிடெக்கில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லது ஒன்றா அது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பார்த்திங்கன்னா சிஏ முடித்தவங்க, ஐசிடபிள்யூஏ முடித்தவங்க, எம்பிஏ ஃபினான்ஸ் சைடு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் டோட்டலாக இருக்கணும். அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட் பார்க்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டு கிரேட் 2 E2ல். இதில் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா 50,000 பெர் மந்த் தராங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே இருக்குது. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சைடுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 6 வேக்கன்சிஸ், அன்ரிசர்வ்டு இடபிள்யூசி கேட்டகரிஸ்க்கு 1 வேக்கன்சி, ஓபிசி கேட்டகரிஸ்க்கு 1 வேக்கன்சி, எஸ்சி கேட்டகரிஸ்க்கு 1 வேக்கன்சி, எஸ்டி கேட்டகரிஸ்க்கு 1 வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். மேனேஜர் கிரேட் 2க்கு சிவில் சைடு 6 வேக்கன்சி விட்டுருக்குறாங்க. மேனேஜர் கிரேட் 2 எலக்ட்ரிக்கல் சைடு 3 வேக்கன்சி. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேனேஜர் சைடு மெக்கானிக்கல் சைடு 2 வேக்கன்சி. இதில் பார்த்திங்கன்னா நார்த் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜனில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் அங்கே தான் போஸ்டிங்கும் போடுவாங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஇ முடிச்சிருக்கிறவங்க, பிடெக் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சைடு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சைடு அப்ளை பண்ணலாம். மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் ஓவராலாக இருக்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா மேனேஜர் கிரேட் 1 E3 போஸ்ட்டுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ப்ளஸ் அது கூட ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி, ஓபிசி கேட்டகரிஸ்க்கு 3 வேக்கன்சி, எஸ்சி கேட்டகரிஸ்க்கு 1 வேக்கன்சின்னு விட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேனேஜர் கிரேட் 1 சிவிலுக்கு 8, அதாவது இந்த 11ல் சிவில் சைடுக்கு 8, எலக்ட்ரிக்கல் சைடுக்கு 2, லீகல் சைடுக்கு 1. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸு, நார்த்தன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா
பிஇ முடிச்சிருக்கிறவங்க பிடெக் முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சிவில் சைடு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் அதர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் லா முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. 37 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் போஸ்ட் E4. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா சம்பளம் பெர் மந்த் ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே உண்டு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு 3, ஓபிசி கேட்டகரிஸ்க்கு 1, எஸ்சி கேட்டகரிஸ்க்கு 1. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சைடு 3 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் சைடு 1 வேகன்சி, லீகல் சைடு 1 வேகன்சின்னு டோட்டலாக 5 வேகன்சி. அதில் எந்தெந்த ரீஜனில் வந்து பாருங்கள், நார்த் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், சவுத் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஏ முடிச்சிருக்கிறவங்க பிடெக் முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஓவராலாக வேணும். அதே மாதிரி அல்லது நீங்கள் லா முடிச்சிருக்கிறீங்கன்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து வேணும். இதுக்கு வந்து 9 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்களா. அதில் வந்து எந்தெந்த சைடு, அதாவது இப்போ வந்து நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஒர்க் ஆஃப் பில்டிங்கில் இருக்கலாம், அல்லது லாங் ஸ்பேன் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இருக்கலாம், பவர் அண்ட் ஸ்டீலில் வந்து இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சைடுனா எதில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹெச்டிஎல்டி மோட்டார் சைடு, ஹெச்டிஎல்டி டிரான்ஸ்ஃபார்மர் சைடு, ஹெச்டிஎல்டி சுவிட்ச் கியர் சைடு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் சைடு, ஃபினான்ஸ் சைடு, லீகல் சைடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லா சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு சொன்னாங்களே, அதாவது நீங்கள் எங்கே போஸ்டிங் ஆகிருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கை பொறுத்து அங்கே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொவைடட் ஃபண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா +3 இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஏஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து +10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா அவங்களோட ஆன்லைன் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19/3/2025 9:30 மணிலேருந்து 8/4/2025 5:30 மணி வரைக்கும் இந்த டைமு. அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, இந்த கேட்டகரிஸில் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து மும்பை, அங்கே போடலாம். சவுத்தர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது, நம்மளுக்கு சென்னையிலே கூட போஸ்டிங் கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது, அங்கே கிடைக்கலாம். நார்த்தன் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு அங்கே கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கலாம். இதோட மெயினான இன்டர்வியூ வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரீஜனில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஓகேனா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் பற்றின நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.